உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவான் வக்ர பெயர்ச்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறார். இந்த வக்ர பெயர்ச்சியின் பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரிஷப ராசிக்கு வக்ர பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நல்ல சொல்லு. நான் என்ன சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய என்கிட்ட ஜாதகத்தை கொடுக்கும்போது நிறைய சொல்றீங்க, சார் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டோம், ஜாதகத்து மேலே பார்த்து ரொம்ப நம்பிக்கையே இல்லாமல் போச்சு, நம்பிக்கையே ஜாதகத்தை பார்த்து ஒன்று நடக்க நம்பிக்கையே இல்லாமல் போச்சு அப்படின்ற வேதனை கண்டிப்பாக இருக்கும். அதாவது நடக்கலைன்னா என்ன, ஜாதகம் யோசித்து மேலே நம்பிக்கை இல்லாமல் ஜாதகமே பொய்ன்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடுது. நடக்கலைன்னு அப்படி தான் நினைக்கிறோம். இது எதுக்கு ஏற்படுது, எதுனால ஏற்படுது, என்ன காரணம்? இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்லுவாயா, வாயில் வர்றது கூட பொய் அப்படின்னு அவன் நம்பவே முடியாது. நடக்கலைன்னு அப்படித்தானே வரும். அந்த நிலை இங்கே வரக்கூடாது. அந்த மாதிரி வர ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு இது இந்த காலத்தில் நடக்கும். கல்யாணம் முடியலையா? எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், அதுக்கு மேலே இருக்காங்க. பெண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு அலையிறாங்க. அந்த அலைச்சல் இங்கே வர அந்த மாதிரி அலையக்கூடாது. ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சாகணும். கல்யாணம் மட்டும் இல்லைங்க, வேலை கிடைக்குமா கிடையாது. உள்ளது உள்ளபடி அரசாங்கம் கிடைக்கும்னா கிடைக்கும், கிடைக்காதுன்னு கிடைக்காது. என்ன செய்யலாம்? ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருந்து தடப்படக்கூடிய இருந்தால் அதுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சரி, குழந்தை இருக்கா இல்லையா? இல்லைங்க, 5 வருஷம் 10 வருஷம் குழந்தைகள் அதுக்கு அலையிறது. குழந்தை பறக்குமா பறக்கா? வெட்டு ஒன்று துண்டு 2. எந்த காரியனாலும் திரும்ப சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. குடும்ப பிரச்சனைகள், செய்வன கோளாறுகள் என ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறு. ஏனென்ன பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட, பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்கு தெளிவாக போவோம். அதாவது இந்த வக்ர பயிற்சி, இந்த சனிபாவோட வக்ர பயிற்சி என்பது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனி 5ஆம் தேதி வக்ரமாக பயிற்சி அடைகிறார். இந்த ஆணி 5 என்பது 19/6/2024, 19/6/2024 அன்றைய தேதியில் வக்ர பயிற்சி அடைகிறார். வக்ரம் நிவர்த்தி அடைவது ஐப்பசி 19. வக்ரம் நிவர்த்தி ஐப்பசி 19. இதற்குரிய ஆங்கில தேதி 4/11/2024. ஆக ஆணி 5 முதல் ஐப்பசி 4 வரை 4 மாத காலங்கள் வக்ரமாக பயிற்சி அடையக்கூடிய காலங்கள். அது என்ன, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2024 கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி என்பது கும்பராசியிலிருந்து வக்ரம் என்பது பின்னோக்கி அடுத்த ராசிக்கு, அதாவது பின்னாடி இருக்கிற மகரத்துக்கு போகாம கும்பத்துக்குள்ளேயே வக்ரமாகக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சி. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பின்னாடி இருக்கிற அடுத்த ராசிக்கு போகாம கும்பத்துக்குள்ளே வக்ரமாகிற பயிற்சி தான் அந்த வக்ர பயிற்சி இந்த 2024. அதாவது ஆணி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் 4க்கு போகணும். அப்படி போகாம பின்னோக்கி போவதுதான் வக்ரம். சதயம் 3லிருந்து 2க்கும், சதயம் 2லிருந்து 1க்கும் இப்படி பின்னோக்கி போவது. 1லிருந்து 2, 3, 4 இப்படி போகாம 3லிருந்து 2, 1 அப்படின்னு வரக்கூடிய இந்த 4 மாத பலன்களை தான் ஒரு சிறப்பு வக்ர பயிற்சியாக நம்ம பார்க்க போறோம்.
கும்பராசிக்குள்ளே ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி. இப்ப சில ஜாதகங்களுக்கு வக்ரமான கிரகங்கள் மிகப்பெரிய உலக சாதனை படைக்கும். உதாரணமாக உலக சாதனை படைத்தவர்களை சொல்றேன். டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். அவர்கள் சனி வக்ரம், குரு வக்ரம். அதே போல மறைந்த மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அதே போல சனி வக்ரம், செவ்வாய் வக்ரம். ஆக வக்ரம் பெற்ற கிரகங்கள் உலக சாதனை, உலக புகழை கொடுக்கும், உலக சாதனை படைக்க வைக்கும். யாரும் செய்ய முடியாத சாரித்து நம்ம செய்யணும் அப்படின்னு துடித்து அந்த செயல்பாட்டை வெற்றி பெற வைப்பதுதான் இந்த வக்ரம். அப்படிப்பட்ட வக்ர பயிற்சி பலன்களை அந்த வக்ரமான பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த சனி பகவான் கும்பத்தில் இருக்கிற வக்ர பயிற்சி பலன்களை ரிஷபராசிக்கு நம்ம பார்க்க போறோம். முதலில் இப்ப ரிஷபராசிக்கு நல்ல கேளுங்க, 10ஆம் இடம். ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் வக்ர பயிற்சியாக ஆகிறார். ஆணி 5ஆம் தேதி, இதற்குரிய ஆங்கில தேதி 19/6/2024. ஆக இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தும். அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, லட்சக்கணக்கில் லாப கணக்க வருமானத்தை கொட்டி தருகின்ற வக்ர பயிற்சியாக உறுதியாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் சொத்துக்களை பெற வைக்கும். சொத்துக்களை கண்டிப்பாக சொத்துக்களை பெற வைக்கும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்திற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய 4, 10க்கும் தொடர்பு இருக்கிற சொத்துக்களை கண்டிப்பாக பிறகு அரசாங்க பதவியை பெற வைக்கும். அரசு பதவி, அரசு உத்தியோகத்தை பெற வைக்கும். அரசு உத்தியோகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்க, ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது சாதனை விருது கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது யாருமே செய்ய முடியாத வேலையை இந்த ரிஷபராசிக்காரங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும். புரிஞ்சுட்டு அதுல எந்த விதமா, ஏன்னா ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய இதுவரை கிடைக்காத மிகப்பெரிய பதவி கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இதுவரை கிடைக்காத மிகப்பெரிய பதவி காத்து கொண்டிருக்கிறது. இந்த வக்ர பயிற்சி நிச்சயமா நடக்கும். பேரும் புகழும் கொட்டக்கூடிய ஒரு அருமையான நேரம். சொந்த தொழில் செய்வர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான காலங்கள். அதுல எந்த துளி கூட சந்தேகமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு தொழில்களும், அதாவது சாதாரணமா நடக்கக்கூடிய தொழில்கள் வேற, ஒரு எதை யாருமே செய்ய முடியாத ஒரு தொழில்களை, ஒரு வியாபாரத்தை, ஒரு தொழிலை அது செய்து காட்டக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த நேரம். இதை நான் முடிச்சிடுறேன். இந்த தொழில் இந்த அளவுக்கு லாபம் பார்த்துருவோம். அதாவது 5 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு இதை ஒரு 50 லட்சம் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் தான் அந்த வக்ர பயிற்சி. அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய யாருமே செய்யலையே அந்த மாதிரி, அந்த அளவுக்கு இந்த காரியத்தை பண்ணிருக்கான், அவனுக்கு தான் அந்த அவார்டு அப்படின்னு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த வக்ர பயிற்சி என்பது அப்படிப்பட்ட சாதனை படைக்க வைக்கும். சாதாரண, அதாவது சின்ன சின்ன விஷயங்களை ஆசைப்படாது, யாருமே செய்யாத செய்யணும். அப்படிப்பட்டதுதான் அந்த வக்ர பயிற்சி என்பது. ஒரு அடுத்தவங்களை காப்பி பண்றது தனக்குன்னு ஒரு கொள்கை, தான் சாதிக்க. இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு செயற்கரிய சாதனை செஞ்சிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு அவங்களெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வோடு
பெயர் புகழ் வந்து கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான வந்திர பயிற்சியாக அமையும். அதில் துளி கூட மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய, யாருமே செய்ய முடியாத சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் 10ஆம் இடம் தசமஸ்தானத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலையில். அதே போல இவன் இவ்வளவு பெரிய சொத்து வாங்கிட்டானா, இவ்வளவு பெரிய வீடு வாங்கிட்டானா, இவ்வளோ இப்படி 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 ஒரு கார் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்தவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த வக்ர பயிற்சியாக உறுதியாக அமையும். ஆச்சரியமான அற்புத யோகங்களை, அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வக்ர பயிற்சியாக உறுதியாக அமையும். செய்கிற தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், வருமானத்தை கொடுக்கக்கூடியது, சொத்துக்களை கொடுக்கக்கூடிய வக்ர பயிற்சி. சரிங்களா? அத பொதுவாக கை நிறைய செய்கிற வியாபாரத்தில் தொழில் ஒரு புதிய சாதனை படைத்து கை நிறைய வருமானம், கை நிறைய காசு, பை நிறைய பணம், கை நிறைய காசு, பை நிறைய பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு சனியுடைய வக்ர பயிற்சி என்பது அருமையான காலமாக அமையப் போகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த நல்ல கவனிங்க, இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார். அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு நினைச்சதை சாதிக்கலாம். ஒரு தொழில் இப்படி இதுவரைக்கும் தொழில் இந்த மாதிரி தொழில் வைக்கல, அந்த தொழில் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த தொழில் வச்சு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். ஏன்னா 10ஆம் இடம் தசம தொழில் ஸ்தானம். உங்களுடைய நீங்க நினைச்ச தொழிலில் அந்த தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய காலங்கள் தான் இந்த தசம தொழில் ஸ்தானம். அதே போல் நினைச்ச மாதிரி அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கக்கூடியதான் இந்த தசம தொழில் ஸ்தானத்தில் சனியுடைய வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடியது. அதே போல இந்த சொத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அந்த சொத்தை வாங்கி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியதான் இந்த சனி வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடியது. இந்த சனி வக்ர பயிற்சி என்பது உங்களுடைய உடலுக்குள்ளே ஒரு திறமைகளை அதிகப்படுத்தி ஒரு சாதனை படைக்கக்கூடிய நிலை உருவாக்கும். அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. சரி, அதே போல மனைவியாக இருந்தால் கணவன் வீட்டு சொத்துக்கள் சேரும், கணவனாக இருந்தால் கணவன் வீட்டு சொத்துக்கள் சேரும். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய திடீர் தொழில் யோகத்தில் திடீர் வருமானத்தை கொட்டி கொடுக்கின்ற ஒரு யோகமாக அமையும். தொழில் வருமானத்தின் மூலம், பதவி உயரும் மூலம், திடீர் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் காசு பணத்தை திடீர் என்று கொட்டி கொடுக்கின்ற யோகமாக அமையும். அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. வேலை இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அரசு வேலையோ தனியார் துறை வேலையோ நிச்சயமாக அவங்க நினைச்ச மாதிரி உத்தியோக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட காலங்கள் முக்கியமாக தொழில், இந்த 10ஆம் இடத்து ரிஷபராசிக்கு சொந்த வியாபாரம், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, இது அனைத்துமே எல்லா தொழில்களுமே ரிஷபராசிக்காரர் செய்யக்கூடிய கலைத்தொழில், இயல் இசை சம்பந்தப்பட்ட கலைத்தொழில், அத்தனை தொழிலும், சினிமா துறை சார்ந்தது, சீரியல் தொழில், அத்தனை தொழில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய, மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அளவில் இந்த ரிஷபராசிக்கு இந்த வக்ர பயிற்சி உறுதியாக அமையும். சரிங்களா? அதை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான பாவ கிரகங்களின் தசாபுத்தி நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடபட தான் செய்யும். அப்போ என்ன வரேன்னு கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு வாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்ன கோளாறு, என்ன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, என்ன பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் உங்களுக்கு தரக்கூடிய யோகத்தை தடவுனது, என்ன காரணத்துக்கு உங்களுக்கு நடக்கலை அப்படின்றத பார்ப்போம். ஆக நான் என்ன இந்த நிகழ்ச்சியும் உறுதி உத்தரவாதம் தரேன்னா, நடக்காத காரியம்லாம் ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில தூக்கியாச்சுன்னு, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்ப பிரச்சனைகளா, புத்திர பாக்கியம் இல்லையா, செய்வினை கோளாறுகளா, அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா,
பூர்வீக சொத்து பிரச்சனைகளா எதுவாக இருந்தாலும் நல்ல கேளுங்க. ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில் தூக்கி வச்சுன எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கல சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோது தப்புவதில்லை. ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. நாங்க தப்புன்னாதான் ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். இந்த 2 காரணம் தாங்க. அதை நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.